I'm gonna cry. My skin is extremely sensitive. அப்படியே ஒரு ப்ளஷ் எடுத்து நெக்கில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குல்ல. இப்படி தான் பண்ணேன், அப்படி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். யா ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மிந்த்ராவில் வந்து வாங்கிக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மிந்த்ராவில் பாட்டம் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் போகிறீங்களா இருக்கலாம். இந்த பாட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதை நீங்கள் நிறைய டாப்ஸ் கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். செம்ம சூப்பராக இருக்க போது. நான் என்கிட்ட நிறைய டாப்ஸ் இருக்குது, பட் பாட்டம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த பாட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வந்துருச்சு. இது ஓப்பன் பாக்ஸ் வீடியோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், இட் இஸ் ஃப்ரம் H&M. H&M நல்லா இல்லை அப்படின்னா வார்த்தையே இல்லை. H&M உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பாட்டம்ஸ் போகணும் அப்படின்னா H&M கண்ணை மூடிட்டு போங்க. என்ன பாட்டம்ஸ் வாங்கினாலும் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிராண்ட் டு கெட் யுவர் பாட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் இது H&Mலேருந்து வாங்கின இதே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கான சைஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் H&M பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணால் இங்கே வர்றதுக்கே 20 days ஆகுது. ஸோ மிந்த்ரானா கொஞ்சம் ஈஸியாக டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே பேக்கிங் போயிட்டு போகுது. எப்போவுமே பேக்கிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் 3 பேண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் H&Mலேருந்து. நான் 2 நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், இதே பேண்ட்டில் நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஒவ்வொரு தடவை போடும்போதும் எனக்கு புதுசாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மற்ற பிராண்டில் பேண்ட்லாம் வாங்கும்போது ஒரு 2 வாஷ்லேயே உங்களுக்கு போயிடுது. நான் இது ஆக்சுவலி வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பார்க்கறதுக்கே புதுசாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் நான் எவ்வளோ தடவை போட்டிருக்கேன் தெரியுமா? 10 டைம்ஸ்க்கு மேலே போட்டிருப்பேன் இந்த பேண்ட்டு. பட் அப்படியே இருக்குது. நான் கண்டிப்பாக இதில் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் வாங்கினேன். நான் வாங்கும்போது அந்த பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1200 ரேட்டு. பட் இதை நான் வந்து ஆஃபரில் மிந்த்ராவில் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆஃபரில் 900 வாங்கினேன். ஓப்பன் பண்ணுறேன். இது பட்டர் பேப்பரில் சுற்றி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. வாவ், நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது. ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஒயிட் கலரில் எந்த பாட்டம்ஸுமே இல்லை. ஸோ இதுதான் அந்த பேண்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி பெல்ட் போடவே தேவையில்லை. உங்களுக்கு இதிலே ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பெல்ட் போட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பெல்ட் நிறைய வச்சுருக்கேன். தெரியாமல் வாங்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு பெல்ட் போட பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாத போல் இருக்குது. நிறைய வாங்கி வச்சுருக்கேன். டெய்லி எனக்கு பெல்ட்டாக ஊற்றுட்டு இது போடுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ எந்த பேண்ட் வாங்குறதா இருந்தாலும் பெல்ட் போடாத மாதிரியான பேண்ட்டு தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அந்த பேண்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு வேணால் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. ஸோ இது ஒரு பேண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது அதே பேண்ட்டு தான். ஸோ இதுவுமே அதே பேண்ட்டு தான். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் மெரூனில் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே அதே தான் உங்களுக்கு, பட் டார்க் மெரூனில் இருக்கும். இட் இஸ் நாட் பிளாக் ஆக்சுவலி. உங்களுக்கு கலரில் எப்படி ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது கைண்ட் ஆஃப் டார்க் மெரூன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு பேண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் ஐம் கோனா ரிட்டன் திஸ் ஆர் ஐம் கோனா டூ எக்ஸ்சேஞ்ச். பிகாஸ் இங்கே ஒரு நூல் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் கீப் திஸ். ஐம் கோனா ரிட்டன் திஸ். ஸோ சேட். போகிறேன், அதாவது சேம் ப்ராடக்ட்டை வாங்க போகிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒயிட் ஐம் கோனா கீப் இட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேண்ட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த பேண்ட்டு. இந்த பேண்ட்டோட ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் ஆஃபரில் செம்ம கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு பேண்ட்டு. இதெல்லாம் வியர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு பேண்ட்டு. எல்லாத்துலேயுமே நூல் வந்துட்டு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ டஸ்ட்.
ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த பேண்ட்டு. சில பெல்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து இன்னும் உள்ளே வந்து பட்டன் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வெளியே போடும்போது ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது நீங்கள் சம்டைம் பெல்ட் போடாமல் போட கூட ஓகேவாக தான் இருக்கும். பிகாஸ் நான் ரிவ்யூ பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து பெல்ட் போடாமையே போட்டிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்தது. பிகாஸ் உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி வரும். ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுவுமே நான் போட்டு காமிக்கிறேன். என்னோடய ஹிப் சைஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரியல. லெட்ஸ் see. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேறு பிராண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த பிராண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது ஞாபகம் இருந்தது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. வாட் இஸ் திஸ்? இது என்ன இப்படி இருக்குது? எனக்கு இதோட கான்செப்டே புரியலை. ஒரு சைடு ஜிப் இருக்குது, பின்னாடி முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல. ஸோ இதுதான் முன்னாடி வரணும். ஸோ முன்னாடி வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பார்த்தா ஜிப் கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏதோ ஜிப்பு கலண்டுருச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் முன்னாடியாவது மேனேஜ் பண்ணலாம் இல்லையா? நமக்கு ஒரு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும். ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒன்று பட்டன் எதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே இதை ஓப்பன் பண்ண முடியுது. பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியவே இல்லை. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு. சைடில் கொடுத்துருந்தா கூட ஓகே. பேக்கில் இப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்குது. ஐ திங்க் ஐம் கோன ரிட்டர்ன் திஸ். இட்ஸ் நாட் நைஸ். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு உண்மையாகவே புரியல. மேபி உங்களுக்கு எனக்கு தெரியலையா இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க இது எனக்கு என்னென்னு. எது முன்னாடி எது பின்னாடி? வாட் இஸ் திஸ்? ஐ ரியலி ஹாவ் நோ ஐடியா. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இந்த பேண்ட்டு போடுறதுக்கு. என்கிட்ட அந்த ப்ளூ கலரில் பேண்ட்டே இல்லை. நிறைய இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய டாப் வச்சுருக்கேன் ப்ளூ கலரில் மேட்ச் பண்ணுறதுக்கு. பட் என்கிட்ட பாட்டம் இல்லைன்னு ஆர்டர் பண்ணேன். பட் இவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? மேபி கிழிஞ்சது வச்சுருப்பாங்களோ? ஒய் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ. I'm gonna cry. ஓகே காய்ஸ், ஸோ இதான் நான் வந்து வாங்கின பேண்ட்டு பாட்டம்ஸு. உங்களுக்கு இதை வியர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேண்ட்டு, பிராண்டு தெரியல, நான் பார்த்தா டிஸ்பிளேயில் போடுறேன். மற்ற மூணும் ஹெச்என்எம். நீங்கள் வந்து பாட்டம் போடணும் அப்படின்னா அகெயின் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு பாட்டமுக்கு நீங்கள் ஹெச்என்எம் சூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருக்க நிறைய பேண்ட்டு ஹெச்என்எம்மில் தான் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு. தென் இந்த ஒரு மெரூன், இது என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மெரூன் கூட இல்லை, நான் போட்டிருக்கதான் மெரூன் காஃபி ப்ரௌன். ஐ டோன்ட் நோ. இது கைண்டு ஒரு மாதிரி கத்தரிக்காய் கலரா, இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர். எனக்கு அது பேர் கலர் கூட எனக்கு தெரியல. அண்ட் இது ஒயிட்டு. ஸோ இந்த நாள் தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பாட்டம்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே நல்லா தான் இருக்குது, லாஸ்ட் ஒன்றை தவிர. இது கான்செப்ட் புரியல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அகெயின் இது மாதிரி வந்துச்சுன்னா நான் அகெயின் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். மற்றபடி கிளாத் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு கிளாத் எல்லாமே. உங்களுக்கு போட்டால் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக அப்படி ஒரு மாதிரி. மற்ற பேண்ட்லாம் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணதுனால. பிகாஸ் இங்கே பாருங்கள், சேம் அதே பேண்ட்டு அதே பேட்டர்னில் 3 பேண்ட் வச்சுருக்கேன். அப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்கள். 1 2 அண்ட் தென் 3. ஸோ இந்த 3 பேண்ட்டு ஒரே பேட்டர்னில். எனக்கு என்ன பெல்ட் போடாமல் எனக்கு போடுறதே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. போட்டோமா அப்படியே போனோமா அப்படியே ஜாலியாக. எதுக்கு பெல்ட்லாம் போட்டுட்டு அப்படின்னா தாராளமாக யூ கேன் கோ ஃபார் திஸ். நிறைய பேர் ஸ்கின்னி பாட்டம் இன்னும் போட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஸ்கின்னி பாட்டம் போட்டாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏன் தெரியல. அதோட ட்ரெண்டு போயிடுச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ட்ரெண்டு போயிடுச்சா இருக்குதா அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட். பட் நீங்கள் லூஸாக இந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி பாட்டம் போடும்போது உங்களுக்கு நல்லா காற்று வரும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். டேக் கேர். பாய். இது ஆக்சுவலி ஓப்பன் பாக்ஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாய்.
இந்த மாதிரி டல்லாக இருந்த என்னோட ஃபேஸை ஒரே ஒரு தடவை தான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணேன். இவ்ளோ பிரைட்டாக மாத்திருச்சு. ஸோ கண்டிப்பா இது என்ன ஃபேஸ் பேக், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழ டேக் பண்ணியிருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இதோட ஃபுல் வீடியோ பாருங்க. தென் தேங்க் மீ லேட்டர். செம்மையா வேலை செய்யுது கைஸ். செம்மையா இருக்கு என்னோட ஸ்கின்னு. ஐ ரியலி லவ்ட் இட். ட்ரை பண்ணுங்க. பாய்.